Hi, welcome to Sikavos India YouTube channel. இந்த வீடியோவில் cPanelல SSH access எப்படி enable பண்ணி அதை புட்டில கனெக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டோட ஃபைல்ஸ் access பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. cPanelக்குள்ளே லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சர்ச் டூல்ஸில் SSH access அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போய்க்கங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் SSH கீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், ஜென்ரேட்டர் நியூ கீ, இம்போர்ட் கீ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரேட் நியூ கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டிங்க பப்ளிக் கீ ஆப்ஷன் கீழே கீ நேம் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ID_RSC அப்படிங்கிற கீ நேம் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீ பாஸ்வேர்ட் கேட்கும், இங்கே உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லாத பட்சத்தில் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் மூலிமா ஒரு பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி அதை பத்திரமான இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஐ ஹேவ் காப்பிட் திஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. இது உங்கள் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ டைப் வந்து டிஃபால்ட்டாக RSC தான் இருக்கணும். கீ சைஸ் பார்த்தீங்கன்னா 2048 அதுதான் இருக்கணும். ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கீ கொடுத்துக்குங்க. இது உங்கள் கீயை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிடும். ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கோ பேக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீஸ், ப்ரைவேட் கீஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீஸில் வந்து அத்தாரைசேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நாட் அத்தாரைஸ்னு இருக்கும், இதை நம்ம அத்தாரைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸில் மேனேஜ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாட் அத்தாரைஸ்னு காமிக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா அத்தாரைஸ் பட்டன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் SSH ஆக்சஸை ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆத்தரைஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோ பேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து பப்ளிக் கீயை எனேபிள் பண்ணி அதை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீயை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ரைவேட் கீயில் வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PPK ஃபார்மெட்டில் வேணும். ஏன்னா PPK ஃபார்மெட்டில் இருந்தால் நம்ம புட்டியில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PPK ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் கீ கேட்கும். அந்த பாஸ் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு காப்பி பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீயை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த கீயை வச்சு எப்படி புட்டியில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் சிஸ்டமில் புட்டி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புட்டி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் புட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் டொமைன் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே கனெக்ஷன் டைப்பில் SSH அப்படிங்கிற கனெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் கீழே SSH கீழே அத்தாரைஸ்டு கீழே க்ரெடென்சியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார் அத்தன்டிகேஷன் காமிக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை இங்கே நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் டவுன்லோட் பண்ண பார்த்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பார்த்து செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைலோட பாத் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்கள் ஃபைல்ஸ் கரெக்ட்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாகின் ஆப்ஷன் காமிக்கும் புட்டியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைனோட யூசர் நேமை என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்கள் டொமைனோட யூசர் நேமை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ட்ரு ஆயிரும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட் கீ கேட்கும். ஸோ அந்த கீ வந்து நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கீ காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். ஸோ இங்கே வந்து உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ஸ் மூலிமா cPanelல SSH எனேபிள் பண்ணி எப்படி புட்டியில் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.